பிக் பாஸோட தேர்டு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்குது மக்களே. அதுல ஒரு பக்கம் பார்வதியோட கேம் அனலைசஸ் இதுதான் அப்படின்ற மாதிரி புட்டு 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 எஃப்ஜே வச்சு கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் வினோத், இன்னொரு பக்கம் விக்ரம் அதை கேட்டு பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்னலாம் சொல்றாங்க, அது உண்மையா பொய்யா அப்படின்ற டீட்டெயிலா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேர் போய் சேர்றதுக்கான உதவியா இருக்கும். தயவு செய்து அதை நீங்க பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ இது கார்டன் ஏரியாவில் நடக்கிற டிஸ்கஷன் தான். எஃப்ஜே, வினோத் மற்றும் விக்ரம். அப்போ எஃப்ஜே என்ன சொல்றாருன்னா, பார்வதி எல்லாருக்கிட்டையும் போயிட்டு ஒரு பேச்சை போட்டு பாப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, யோசிச்சு பார்த்தீங்கன்னா பார்வதியோட டெக்னிக் இதுதான். பார்வதி போயிட்டு பேசுவாங்க. இது மஞ்சுரி கூட உள்ள வரும்போது பார்வதி எல்லாருக்கிட்டையும் போய் பேசி ஒவ்வொரு இன்புட்டை வாங்கிப்பாங்க. இன்புட்டை வாங்கிட்டு அதை வச்சு அவங்கள அட்டாக் பண்றது, அதை வச்சு அவங்கள வச்சு கேம் பிளே பண்றது அப்படின்றது தான். நான் இதை ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். இந்த பார்வதி வந்து பேசலான்னா என்னன்றத ஓட வச்சுக்கணும். அதுக்கு மேல நம்மளோட இன்புட் எதுவுமே கொடுக்காம வச்சுக்கிறது தான் பெனிஃபிட். ஏன்னா எந்த நேரத்துலயும் அந்த இன்புட்டை நமக்கு எதிராக பயன்படுத்துவாங்க அப்படின்றத நான் பதிவு பண்ணியிருந்தேன். எக்ஸாம்பிள், நேற்று நைட்டு சபரி வந்து அவர் ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லி பேசிட்டு இருக்காரு, சாரிலாம் கேட்கறாரு, சில விஷயங்களை அவர் சொல்றாரு. அதை கூட கேமா இருக்குமோ, அது கூட இப்படியா இருக்குமோன்ற மாதிரி ஒரு சில விஷயங்களும் சரி, அந்த இதுவை வந்து இங்க அவர் பயன்படுத்த முயற்சி பண்ணாங்க. ஸோ அதான் சொல்றேன், நம்ம என்ன பேசினாலும் அவங்க பின்னாடி வந்து அது ஒரு ரீதியில யோசிப்பாங்க அப்படின்றதால அந்த ஒரு ரீசன் எனக்கு ஏற்றுக்கொடும்படியாக தான் இருக்கு. பேச்சு போட்டு அதுல இன்ஃபர்மேஷன் வாங்கி ஒன்னு அதுல எப்படி பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு போலான்றதையும் பார்ப்போம். ஓ, இதுதான் அவனுடைய வீக் பாயிண்டா, அதை வச்சு டார்கெட் பண்ணலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அது நடக்குது உண்டு. அதுக்கப்புறம் ஒருத்தர் யாராவது அதை கூட்டணியில சேர்க்கலாம், கூட்டணியை இழுக்கலாம் அப்படின்ற மாதிரி திட்டம் போடுறாங்கன்னும் போது கரெக்டு தான். இப்போ ஏன்னா கணியன் கேங்க அட்டாக் பண்றதுக்கு அவங்களுக்கு ஆட்கள் இல்லை, அதனால ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க நாமினேஷனுக்கு. அது என்னமோ உண்மைதான். ஸோ அடுத்து, ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் செம தெளிவா இருக்கா பார்வதி. எப்படி ஒரு விஷயத்துல மட்டும் செம தெளிவா இருக்கா பார்வதி. ஒருத்தர் கூட பேச ஸ்டார்ட் பண்ணிட்டா கான்செப்டா அவளை எவ்வளவு நாள் வைக்கணும்ன்றத. ஸோ ஒரு நபர் கூட பேசுறாங்கன்னா அவங்க இத்தனை வாரம் இத்தனை நாள் நம்ம கூட டிராவல் ஆகணுன்றதுல ரொம்ப கான்ஸ்டண்டா இருக்கா, கரெக்டா முடிவு பண்ணி வச்சிருக்கா. அந்த டைம் லைன் வரையும் அவங்க கூட நல்லா டிராவல் பண்ணிட்டு, ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்படி சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இவளுக்கு சப்போர்ட் பண்ண வைப்பா. ஸோ பார்வதி வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு ரிட்டர்ன் அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் எடுத்து பார்த்து அவங்களுக்கு வச்சு கேம் பிளே பண்ணுவா அப்படின்றத சொல்றாங்க. பல இடங்கள்ல திவாகர் பார்வதிக்காக வந்து நின்று இருக்கார், கமருதீனும் பார்வதிக்காக வந்திருக்கிறார். இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத உடைக்கிறார்ல. இந்த ஒரு பாயிண்ட்டுமே அது நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா நடந்திருக்கு. ஏன்னா அது எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வச்சுக்கிட்டு மூவ் பண்ணும் அப்படின்றது. நேத்தும் எஃப்ஜே நேத்து இது 2-3 வாட்டி சொல்லியிருப்பாரு. பார்வதி திவாகரை பல இடத்துல வச்சு இது கேம்ல கூட வச்சுக்கிட்டு அவரை ஏவி விட்டு அவர் அட்டாக் பண்ணுவாரு, பார்வதி பேக்ல இருந்து வேடிக்கை பார்ப்பாங்க. இது நிறைய வாட்டி நடந்திருக்கு. அதுக்கான மெயின் காரணமே பார்வதி தான். இதை பக்காவா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றான்ற மாதிரி எஃப்ஜே வைக்கிறாரு. ஸோ இதுல அவர் சொல்றது அவங்க கேட்கறதும், ஆனா என்ன சொன்னாலும் திவாகர் கேட்க மாட்டாரு அப்படின்றது தான். திவாகர் தோன்றது தான் பண்ணுவாங்க. ஆனா பார்வதியோட விஷயம் கேட்பாரான்னு கேட்டீங்கன்னா மத்தவங்க யார் சொல்றது காது கொடுத்து கேட்பாரோ இல்லையோ, ஆனா பார்வதி சொல்றதை மட்டும் காது கொடுத்து கேட்பார் அப்படின்றத பார்க்க முடிஞ்சு. ஓகே, அதுக்கப்புறம் அவ எல்லாரையும் அவங்க பின்னாடி சப்போர்ட் எடுத்துக்கிட்டு ஸோ எவ்வளவு தூரம் எடுத்துட்டு போனோன்றதை அவன் முடிவு பண்ணிப்பா, டிராவல் டிஸ்டன்ஸை முடிவு பண்ணி எடுத்துட்டு போய் நிற்பா அப்படின்ற மாதிரி சொன்னவனே இனிமே அது நடக்காது. உடனே விக்ரம் சொல்றாரு, இனிமே அது நடக்காது. ஸோ இவ இருக்கிறா வெளியே, கூட இருந்தவனை வெளியே அனுப்பிச்சிட்டாங்களே திவாகரை. ஸோ இவ டிராவல் ஆகி வந்துட்டா, பட் கூட இருக்கவனை வெளியே அனுப்பிச்சிட்டா பத்தியா அப்படின்ற மாதிரி சொன்னவொடனே உடனே எஃப்ஜே சொல்றாப்புல, கமருதீன் க்ளோஸ் ஆகி விடக்கூடாது, க்ளோஸ் ஆகவே கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கான் அவன். ஸோ அப்படி க்ளோஸ் ஆயிட்டானா நம்மளை முடிச்சு விட்டுருவான் அப்படின்ற ஒரு பயம் பார்வதிக்கு வந்துருச்சு. இப்ப கமருதீன் யார் கூட க்ளோஸ் ஆகுறான், அரோரா கூட க்ளோஸ் ஆகிறான். அரோரா கூட க்ளோஸ் ஆகிறது பார்வதிக்கு பிடிக்கல. ஸோ அங்க போயிட்டா நமக்கு எதிராக திரும்பிடுவானோன்ற ஒரு பயம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா அது பார்வதி இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. ஏன்னா அரோரா கிட்ட பேசும் போதெல்லாம் இவங்களுக்கு ஒரு பொசசிவ்னஸ் ஃபீலு, ஒரு இந்த ஃபீலு, இது எல்லாமே இருக்கிறது நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அதனுடைய வெளிப்பாடு தான். ஆனா இன்னொரு பக்கம் கமருதீன்னு சொல்ல முடியாது, அங்கேயும் இருக்கிறார் இங்கேயும் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு பக்கம் அது ஒரு இப்படிதான், அது சொல்ல முடியல. 50 இப்படின்னு சொல்லலாம் இப்படி சொல்ல, அது சென்டரா நிக்குதுங்க, என்ன வேணாலும் நடக்கலான்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் டிசிஷன்ன்றது நம்மளாலே எடுக்க முடியல. அந்த சுச்சுவேஷன்ல தான் கமருதீனை பொறுத்தவரையும் இருக்கு. நேத்து நைட் என்னன்னா ஊட்டி விடுறாரு, நைட் அதுக்கப்புறம் நைட் என்னன்னா போக மாட்டேன்றாரு, திரும்ப காலில் என்னன்னா இப்படி நடக்குது. ஸோ டோட்டலா நம்மளே கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தான் கமருதீன் இருக்காரு. ஸோ கமருதீன் அதுல ஒரு தெளிவான கிளாரிட்டியோட முடிவெடுத்தா அவருக்கு நல்லது. இல்லைனா இப்படி அப்படி அப்படி இப்படி இப்படி அப்படின்னு போயிட்டு இருந்தா அவருக்கு ஒரு டேஞ்சர் ஜோன்ல போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றது தான்.
ஸோ பார்வதியோட கேமை பொட்டோ வச்ச தருணங்கள் பார்க்கறதுக்கு நல்லாக்கத்தான் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு கேம் விளையாடுவாவ, ஸ்டார்டிங்ல சண்டை போட்டு வீக்கெண்ட்ல வந்து சாரி கேட்பா. இந்த வாரம் ஃபுல்லா நல்லவன் மோட்ல நல்லவன் வேஷம் போட்டு தான் பார்வதி டிராவல் பண்ணுவா, நீங்க பாருங்க. அதனாலதான் போயிட்டு அரோரா கூட சண்டை போறதா இருக்கட்டும், அரோரா கிட்ட பேசுறதா இருக்கட்டும், இங்க வந்து சில பேர்கிட்ட பேசி சால்வ் பண்ற மாதிரி சில விஷயங்கள் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் முழுக்க பார்வதியோட பிளானு. ஏன்னா வீக்கெண்ட்ல ஹெவி ரோஸ்ட் வாங்கி இருக்கிறதால இப்ப இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும்ன்றதுக்காக பல விஷயங்களை பண்ண போறா, நீங்க வெயிட் பண்ணி பாருங்கன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு லைவ பார்க்கும் போதும். ஸோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.